நாள் விசேட செயல் அமர்வினுடைய செயற்பாட்டுல எல்லாருமே இணைந்திருக்கிற பிள்ளைகள். எங்கள் எல்லாருக்கும் இந்த 2ஆம் தவணை அதே போல ஓலவல் ஃபைனல் எக்ஸாம்ல பகுதி 3ல இருக்க போகின்ற ஒரு முக்கியமான பாடப்பரப்பு என்னென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மறுமலர்ச்சி. என்ன பிள்ளைகள்? மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி என்ன? முதல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வேணும். என்ன வேணும் பிள்ளைகள்? எங்கள் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் என்ற ஒரு விடயம் எங்கள் எல்லாருக்குமே வேணும். அந்த மாற்றம் தான் ஏதோ ஒரு நிகழ்வை உருவாக்க போகிறது. ஏதோ ஒரு நிகழ்வை உருவாக்க போகின்றது. சரியா? ஏதோ ஒரு நிகழ்வை உருவாக்க போகும். அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், அந்த மாற்றம் என்ன? அதுதான் மறுமலர்ச்சி என்று சொல்ல போறோம். அதுதான் மறுமலர்ச்சி என்று சொல்லி குறிப்பிட போறோம். ஒரு மாற்றம் தான் மறுமலர்ச்சி. பிள்ளைகள், மறுமலர்ச்சி. சரியா பிள்ளைகள்? என்ன பிள்ளைகள்? மறுமலர்ச்சி. அப்ப மறு என்றா என்ன, மலர்ச்சி என்றா என்ன என்ற விடயம் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? மறு என்றா என்ன, மலர்ச்சி என்றால் என்ன எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட்? அப்ப மறு என்றது மீள உதித்தல் அல்லது மீண்டும் என்றது மறு. மலர்ச்சி என்று சொல்றது பிள்ளைகள் உதயமாதல். மலர்ச்சி என்பது உதயமாதல். சரியா பிள்ளைகள்? இங்க பாருங்க எல்லாரும், மலர்ச்சி. மலர்ச்சி என்றால் உதயமாதல். ஏதோ ஒரு விடயம் உதயமாக போகுது. சரியா பிள்ளைகள்? ஏதோ ஒரு விடயம் உதயமாக போகுது. அப்ப மலர்ச்சி. நடந்த ஒரு நிகழ்வு அழிவடைந்து அந்த நிகழ்வு மீளவும் உதயமாகும். அதனாலதான் மறுமலர்ச்சி என்பதற்கு ஒரு பொருள் இருக்கு பிள்ளை. அதுதான் மீண்டும் மலர்தல், மீள உதித்தல், மீள புதுப்பித்தல் என பொருள் கொள்ளப்படும். சரியா பிள்ளைகள்? மீண்டும் மலர்தல், மீள உதித்தல், மீள புதுப்பித்தல் என்ற பொருளை கொண்டு வரும் என்ன விடயம் என்று சொன்ன பிள்ளைகள் மறுமலர்ச்சி என்பதனுடைய பொருள். மறுமலர்ச்சி என்பதனுடைய பொருள். இங்க மறுமலர்ச்சி தான் பார்க்கணும். இப்ப மலர்ச்சி என்றால் என்னன்னு பார்ப்போம். நாங்கள் பொருள் பார்த்தா இப்ப என்றால் என்னென்ற விடயத்தை நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். என்றால் என்ன என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டும். சரிதானே? அப்ப என்ன விடயம் பார்க்க போறோம் பிள்ளைகள்? மறுமலர்ச்சி என்றால் என்ன என்று சொல்லி நாங்க எல்லாருமே பார்ப்போம். பிள்ளைகள் ஒரு கால எல்லாரும் இருக்கிறார்கள். உங்களோட பெயருக்கு பக்கத்துல உங்களோட மாவட்டத்தையும் பதிவிட்டுக் கொள்ளுங்க. முதல்ல இலக்கங்கள் இருந்தா எல்லாத்தையும் delete பண்ணிட்டு உங்களோட பெயரும் பிராக்கெட்ல உங்களோட மாவட்டம். ரைட்? இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், மறுமலர்ச்சி சரியா பிள்ளைகள்? என்ன மலர்ச்சி? மறுமலர்ச்சி என்றால் என்ன பாருங்க. ஐரோப்பாவில பிள்ளைகள் ஆரம்பத்துல இந்த மத்திய காலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலம் இருந்தது. என்ன காலம் பிள்ளைகள்? மத்திய காலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலம் ஐரோப்பாவில காணப்பட்டது. இந்த காலம் பிள்ளைகள் என்ன செய்ய போகுது என்று சொன்னால், ஆரம்பத்தில இருந்து கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. இந்த காலம் பல்வேறு துறைகள்ல அழிவடைந்து போயிருந்தது. அது கல்வியாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். இவையெல்லாம் அழிவடைந்து போயிருந்தது. அழிவடைந்திருந்த இந்த விடயங்களை 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை, 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பாவினுடைய அரசியல், பொருளாதாரம், கலை, கல்வி, விஞ்ஞானம் ஆகிய துறைகளில் ஏற்படுத்திய ஒரு மாற்ற நிகழ்வே மறுமலர்ச்சி என்று சொல்லுவோம். அப்ப மறுமலர்ச்சி என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? கிபி 14ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 16ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில ஐரோப்பாவினுடைய அரசியல், பொருளாதாரம், கலை, கல்வி, விஞ்ஞானம் ஆகிய துறைகளில் ஏற்படுத்திய மாற்றம் மறுமலர்ச்சி என்று சொல்லுவோம். அப்ப சொல்லுங்க பாபம் ரீஷா, மறுமலர்ச்சி என்றால் என்னன்னு சொல்லுங்க பாபம்.
ஐரோப்பாவின் அரசியல் பொருளாதாரம் கலை கல்வி விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட பாரிய மாற்றம். கம்தார்கா சொல்லுங்க பாப்போம். நூற்றாண்டு சொல்லணும் சேர்த்து சொல்லும் போது கம்தார்கா சொல்லுங்க பாப்போம். கிபி 14ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 16ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பாவில் கலை விஞ்ஞானம் அரசியல் போன்ற துறைகளில் ஏற்பட்ட பாரிய மாற்றம். வெரி குட். ஓகே பிள்ளைகள், இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகில தலை சிறந்த ஒரு பண்பாடு இருந்த பிள்ளைகள் கிரேக்க ரோம பண்பாடுகள். இந்த பண்பாடுகள் கிபி 5ஆம் நூற்றாண்டுல பிள்ளைகள் வீழ்ச்சி அடைந்தது. கிபி 5ஆம் நூற்றாண்டுல கிரேக்க உரோம பண்பாடுகள் அந்நிய படையெடுப்புகளால வீழ்ச்சி அடைந்தது. அந்த பண்பாடுகள் எல்லாம் அழிவுற்று மீளவும் அந்த பண்பாடுகள் 14ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 16ஆம் நூற்றாண்டுல உதயமாகும். அவ்வாறு உதயமாகின ஒரு நிகழ்வு தான் என்ன நிகழ்வு? மறுமலர்ச்சி. சரியா? அதாவது உலகின் தலை சிறந்த பண்பாடாக கருதப்படுகின்ற கிரேக்க ரோம பண்பாடுகள் மத்திய காலத்தில் மறைந்து கிபி 14 தொடக்கம் 16ஆம் நூற்றாண்டுகளின் போது ஐரோப்பிய மக்கள் விரும்பிய நிலையை அடைந்த நிகழ்வுதான் நாங்கள் மறுமலர்ச்சி என்று சொல்லுவோம். அவர் ரெண்டு வரை விளக்கணம் சொல்லலாம். ரெண்டு விஷயம் சொல்லலாம். மறுமலர்ச்சி என்றால் என்ன? இந்த மறுமலர்ச்சி ஐரோப்பாவில எந்த நாட்டில் இடம்பெற்றது? இத்தாலி என்ற நாட்டில் இடம்பெற்றது. இத்தாலியினுடைய தலைநகரம் தான் என்ன பிள்ளைகள்? உரோம் என்று சொல்லுவோம். இத்தாலியினுடைய தலைநகரம் தான் பிள்ளைகள் நாங்கள் உரோம் என்று சொல்லுவோம். இப்ப பாருங்க, இத்தாலியினுடைய தலைநகரத்தை தான் நாங்கள் உரோம் என்று சொல்ல போறோம். இப்ப இந்த உரோம் எங்க இருக்குது? இப்ப நாங்கள் படிச்ச உரோம் எங்க இருக்குது? என்னப்பா சரியா? இப்ப நாங்க எல்லாரும் படிச்ச உரோம் எங்க இருக்குது? இங்க பாருங்க எல்லாரும். இதுதான் பிள்ளைகள் உரோம் என்ற தேசம். பண்றேன். இந்த பகுதிதான் பிள்ளைகள் உரோம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். சரியா பிள்ளைகள்? என்ன பிரதேசம்? உரோம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். அது டாட் பெருசா இருக்கிற வழியா உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. மனசு ஆக்கி விடுறேன். ஓகே, இப்ப சரியா இருக்கு பாருங்க. உங்களோட கையில இந்த டியூட்ல பக்கண்டு போய் பின்ன குறிக்கோணும். உரோம் இத்தாலியினுடைய தலைநகரம். இதே இடத்துல கிரேக்கம் என்ற ஒரு விஷயம் சொன்ன பிள்ளைங்க. கிரேக்கம் இங்க பாருங்க, இதுதான் பிள்ளைகள் கிரேக்கம். இதுதான் பிள்ளைகள் கிரேக்கம். அவளை கொள்ளுங்க. நமக்குரிய இங்கால எடுத்து இப்படி எழுதுங்க உரோ. இதை இங்கால எடுத்து எழுதுங்க கிரேக்கம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இத்தாலி என்ற நாட்டுல என்னுடைய தலைநகரம் உரோ. இங்கால ஐரோப்பாவில இந்த கிரேக்கம். இந்த ரெண்டு பண்பாடுகளும் அழிவுற்று போகுது. அழிவுற்று போன பண்பாடு 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதிக்குள்ள மீளவும் எழுச்சி அடையுது. இந்த ஒரு மாற்றம் தான் மறுமலர்ச்சி என்று சொல்லுவோம். இந்த ஒரு மாற்றம் தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்னு சொல்ல போறோம் பிள்ளைகள்? மறுமலர்ச்சி என்று சொல்லி குறிப்பிட போறோம். என்னென்னு குறிப்பிட போறோம் பிள்ளைகள்? மறுமலர்ச்சி. அப்ப மறுமலர்ச்சி முதல்ல எந்த நாட்டில் இடம்பெற்றது? இத்தாலி என்ற நாட்டில் இடம்பெற்றது. சரியா பிள்ளைகள்? எந்த நாட்டில் இடம்பெற்றது? இத்தாலி என்ற நாட்டுல முதல்ல என்ன பிள்ளைகள் இடம்பெற்றது? மறுமலர்ச்சி இடம்பெற்றது. இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், இந்த ஐரோப்பாவில இத்தாலி என்ற நாட்டுல நாங்கள் மறுமலர்ச்சி தோற்றம் பெற்றதாக சொல்லியிருக்கு. இப்ப நாங்கள் உரோம் என்று குறித்த தேசம் இருக்குதான பிள்ளை, அந்த நாடு பிள்ளை கீழ்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கிறது இத்தாலி தேசம். இப்படி இருக்கும் பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். இப்படி ஒரு பகுதிதான் இத்தாலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேசம். அதாவது கீழ்ஸ் மாதிரி இருக்கும். அப்ப இந்த இத்தாலி என்ற ஒரு இடம் உங்கள்ட்ட கேட்டுட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அவ்வளவுக்கும் பிள்ளா நிறம் தீட்டுவீங்க. அவ்வளவுக்கும் பிள்ளா என்ன செய்வீங்க பிள்ளைகள்? நிறம் தீட்டி குறிப்பீங்க. அப்ப மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஐரோப்பாவில மறுமலர்ச்சி என்ற விடயம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்கு. ஐரோப்பாவில மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா நாங்கள் இந்த மறுமலர்ச்சிக்கான காரணங்கள் 3 என்ற புக்கில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், 1453ஆம் ஆண்டு ஒட்டோமன் துருக்கியரால, யாரால பிள்ளைகள்? ஒட்டோமன் துருக்கியரால கொன்ஸ்தாந்து நோபல் என்ற நகரம், கொன்ஸ்தாந்து நோபல் என்ற நகரம் ஒட்டோமன் துருக்கியரால கைப்பற்றப்படுறது.
மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு காரணம். என்ன ஏற்படுவதற்கான காரணம் பிள்ளைகள்? மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டாந்தினோபிள் நகரம் கிளைத்தேய மேலத்தேய நாடுகளினுடைய வர்த்தக மத்திய நிலையம். இதனுடைய வர்த்தக மத்திய நிலையம் பிள்ளைகள் கிளைத்தேய மேலத்தேய நாடுகளினுடைய ஒரு வர்த்தக மத்திய நிலையம் தான் பிள்ளைகள். என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கான்ஸ்டாந்தினோபிள். சரியா? கிளைத்தேய மேலத்தேய நாடுகளினுடைய வர்த்தக மத்திய நிலையம். ரைட். இப்ப பாருங்க, நான் அதுல உலகப்படத்தையும் எடுத்து பக்கத்துல வரேன், இன்னொன்று குறிக்கிறேன். ரைட். இப்ப நாங்கள் பிள்ளைகள் இதுல என்ன பார்க்க போறோம்? கான்ஸ்டாந்தினோபிள் என்ற நகரம். ரைட். இப்ப பாருங்க எல்லாரும், இந்த நகரம் கான்ஸ்டாந்தினோபிள். இதுல பிள்ளைகள் முதலாவது நான் சொல்லியிருந்த நாள் இத்தாலி. இங்க பாருங்க எல்லாரும், நாங்கள் இத்தாலி என்று சொல்லப்படுகின்ற நகரத்தை வந்து இப்படிதான் காட்ட போறோம். இங்க பாருங்க, இவ்வளவு தான் பிள்ளைகள் இத்தாலி. உங்களோட இந்த டியூட்டின் பின்பகுதியில உலகப்படம் இருக்கு பிள்ளைகள். இவருக்கு நிறந்துட்டி காட்டினீங்கன்னா சரி, இதுதான் எந்த இடம் என்று பாத்தீங்கன்னா இத்தாலி. இப்ப கான்ஸ்டாந்தினோபிள் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கின்ற பகுதி. மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கின்ற பகுதி இதுதான் கான்ஸ்டாந்தினோபிள். நீங்க பாருங்க, சாரி, மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும், மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும் இணைக்கின்ற பகுதி. சரியா? மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும் இணைக்கின்ற பகுதி தான் கான்ஸ்டாந்தினோபிள். ரைட். அவளை கொள்ளுங்க எல்லாரும், குறிச்சு போட்டு கான்ஸ்டாந்தினோபிள். இது இத்தாலி. நடந்துட்டீங்கன்னா தெரியும் இத்தாலி. இப்ப இதுல நான் இன்னொரு விடயம் சொல்லிட்டேன், மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும் இணைக்கின்ற பகுதி என்று. அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், இதுதான் கருங்கடல். இதுதான் பிள்ளைகள் என்ன கடல்? கருங்கடல். கருங்கடல். இதுதான் பிள்ளைகள் என்ன கடல்? மத்திய தரைக்கடல். ரைட். என்ன கடல்? மத்திய தரைக்கடல். ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்கள் எங்க பார்த்திருக்கிறோம்? இத கான்ஸ்டாந்தினோபிள் யாரால கைப்பற்றப்பட்ட? 1453ஆம் ஆண்டு ஒட்டோமன் துருக்கியரால கைப்பற்ற. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், இரண்டாவது காரணத்தை பாருங்க. சரியா? என்ன இரண்டாவது காரணம்? வர்த்தக வளர்ச்சியும் செல்வந்த குடும்பங்களினுடைய தோற்றம். என்ன வளர்ச்சி பிள்ளைகள்? வர்த்தக முன்னேற்றமும் செல்வந்த குடும்பங்களின் தோற்றம். மூன்றாவது பாருங்க பிள்ளைகள், அறிவு வளர்ச்சி. அறிவு வளர்ச்சி. இப்ப உங்கள் எல்லாருக்குமே தெரியணும், இந்த கான்ஸ்டாந்தினோபிள் ஒட்டோமன் துருக்கியருடைய வசமாதல் எப்படி நடைபெற்றது? வர்த்தக முன்னேற்றமும் புதிய செல்வந்த தோற்றமும் என்ன காரணம்? அடுத்தது அறிவு வளர்ச்சி. இதை விட ஏனைய காரணங்கள் என்ன? ஏனைய காரணங்கள் என்ன? பாருங்க பிள்ளைகள், மானிய முறையினுடைய வீழ்ச்சி. இதனுடைய வீழ்ச்சி மானிய முறையின் வீழ்ச்சி. கொள்ளுங்க. அடுத்த இன்னொரு காரணம், மானிய முறையின் வீழ்ச்சி மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணம். மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணம். அடுத்த பாருங்க பிள்ளை, அச்சியந்திரங்களின் கண்டுபிடிப்பு. அச்சியந்திரங்களின் கண்டுபிடிப்பு. அச்சியந்திரங்களின் கண்டுபிடிப்பு. சரியா? அச்சியந்திரங்களினுடைய கண்டுபிடிப்பு மறுமலர்ச்சி தோற்றம் பெறுவதற்கு இன்னும் ஒரு காரணியாக அமைந்தது. சரியா? அச்சியந்திரங்களினுடைய கண்டுபிடிப்பும் ஐரோப்பாவில மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. சரியா பிள்ளைகள்? ஐரோப்பாவில மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக என்ன செய்திருக்குது? இருந்தது. என்ன காரணம்? அச்சியந்திரங்களினுடைய கண்டுபிடிப்பு. அப்ப முதலாவது நாங்கள் சொல்றோம், கான்ஸ்டாந்தினோபிள் ஒட்டோமன் துருக்கியரால் கைப்பற்றப்படல். எது கைப்பற்றப்படல் பிள்ளைகள்? ஒட்டோமன் துருக்கியரால கான்ஸ்டாந்தினோபிள் என்ன செய்யப்படுது? கைப்பற்றப்படுகிறது. இரண்டாவது காரணம், எங்கட பாடப்புத்தகத்தில் இரண்டாவது காரணம், வர்த்தக வளர்ச்சியின் முன்னேற்றமும் புதிய செல்வந்தர்களினுடைய தோற்றம். யாருடைய தோற்றம்? புதிய செல்வந்தர்களினுடைய தோற்றம். ரைட். மூன்றாவது காரணம் அறிவு வளர்ச்சி. மூன்றாவது காரணம் என்ன பிள்ளைகள்? அறிவு வளர்ச்சி. இதுதான் முக்கியமான விடயம். சரியா பிள்ளைகள்? இதுதான் என்ன பிள்ளைகள்? முக்கியமான விடயங்கள். ரைட். அடுத்த பாருங்க பிள்ளை, ரைட். இதை விட மேலதிகமான காரணம் தான் சொல்றோம், மானிய முறையினுடைய வீழ்ச்சி. இதனுடைய வீழ்ச்சி மானிய முறையினுடைய வீழ்ச்சி. ரைட். என்ன வீழ்ச்சி? மானிய முறையினுடைய வீழ்ச்சி. அடுத்தது அச்சியந்திரங்களினுடைய கண்டுபிடிப்பு. அவங்களுடைய கேள்வி வரும்,
மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் இரண்டினை குறிப்பிட்டு விளக்கச்சு. அப்ப நீங்க முதலாவதா போடுறீங்க கான்ஸ்டாந்தினோபிள் துருக்கியர் வசமாதல். ரைட், சரியான. அடுத்தது வர்த்தக முன்னேற்றமும் புதிய செல்வந்தர்களின் தோற்றமும். ரைட், அடுத்தது போடுறீங்க அறிவு வளர்ச்சி. இதை விட நாங்கள் மேலதிகமாக 2 விடயம் பார்த்திருக்கோம். மானிய முறையின் வீழ்ச்சி, அச்சு இயந்திரங்களுடைய கண்டுபிடிப்பு. இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க மேலதிகமாக குறிப்பிடக்கூடிய விடயம் என்ன விடயம் குறிப்பிடலாம்? நாடுகான் பயணங்களின் தோற்றம். நாடுகான் பயணங்களின் தோற்றம் சரியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மூன்றாவது அடுத்த இடவெளிகள் போறீங்க என்ன பிள்ளைகள்? நாடுகான் பயணங்களின் தோற்றம். சரியா, நாடுகான் பயணங்களின் தோற்றம். நாடுகான் பயணங்களின் தோற்றம் என்று போட்டுக் கொள்ளுங்க. ரைட், அல்லது பல்கலைக்கழகங்களின் தோற்றம். பல்கலைக்கழகங்களின் தோற்றம். இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் முதலாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்தி வரும். கான்ஸ்டாந்தினோபிள் இது கீழைத்தேய மேலைத்தேய நாடுகளினுடைய ஒரு வர்த்தக மத்திய நிலையமாக இருக்கு. இதை விட இது ஒரு நூல் நிலையமாக இருந்தது. இதை விட சிறந்த துறைமுகமாக இருக்கு. என்ன இடம்? கான்ஸ்டாந்தினோபிள். அப்ப இங்க இருந்தவர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள். யார் பிள்ளைகள்? கிறிஸ்தவர்கள். கொஞ்சம் படித்த ஒரு கூட்டத்தினர் இங்க வாழி, அதாவது கிரேக்க ரோம நாகரிகங்கள்ல அழிவுற்று இருந்த எஞ்சிய நூல்களை வைத்து இங்க நூல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இந்த கிறிஸ்தவர்கள் அந்த நூல்களை வைத்து வாசித்து தங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொண்டிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்துல வர்த்தக நோக்கினுடைய அடிப்படையில, எந்த நோக்கினுடைய அடிப்படையில? வர்த்தக நோக்கினுடைய அடிப்படையில 1453 ஆண்டு ஒட்டோமன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துருக்கி இனத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் என்ன செய்யலாம்? படையெடுத்து வந்து இந்த பகுதியை கைப்பற்றுகின்ற போது இங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில முரண்பாடு தோன்றும். அப்ப என்ன செய்யறது என்று அங்கே இருந்த கல்விமான்களுக்கு தெரியவில்லை. அப்ப அவர்கள் உடனடியாக என்ன செய்யணும் என்று சொன்னால், அந்த நகரில் இருந்து அறிவு பொக்கிசமான நூல்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் தங்களுடைய பழைய இடங்களுக்கு போய், எங்க இத்தாலியினுடைய உரோம் நகருக்கு போய் அங்க போகின்ற போது எங்கியுள்ள அந்த சான்றுகளை அச்சிடக்கூடிய வகையில அச்சு இயந்திரமும் இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால ஐரோப்பாவில என்ன தோற்றம் வருது? மறுமலர்ச்சி. இதே சந்தர்ப்பத்துல இத்தாலியில பாத்தீங்கள் என்று சொன்னால், இத்தாலியில பொலஞ்சோ, பாதுவா, பீசா இவ்வாறான பல்கலைக்கழகங்களும் தோற்றம் பெற்றது. இதனால மக்கள் இங்க இலகுவாக அழிவடைந்த ஒரு விடயத்தை மீண்டும் திருப்பி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உதயமாகுது. இதுதான் ஐரோப்பாவில மாற்றம் நிகழ காரணம். அழிவடைந்த பொக்கிஷம் மீண்டும் உதயமாகும். ரைட், இது முதலாவது காரணம். இதனை விளக்க விட போறீங்க. அடுத்த வேற பிள்ளைகள், வர்த்தக முன்னேற்றமும் செல்வந்த குடும்பங்களின் தோற்றம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த இத்தாலி என்ற நாடு மத்திய தரைக்கடலை அண்மித்து காணப்படுகின்ற ஒரு நாடு. எதை அண்மித்து? மத்திய தரைக்கடலை அண்மித்து இருக்கின்ற ஒரு நாடுதான் இத்தாலி என்ற நாடு. இங்க வேறங்கோ, இதான் மத்திய தரைக்கடலை சொல்லி தந்துட்டு. அப்ப இங்க மத்திய தரைக்கடலை அண்மித்திருக்கின்ற இத்தாலியில சில வணிக நகரங்கள் தோற்றம் பெறுது. பிள்ளைகள், சில வணிக நகரங்கள் தோற்றம் பெறுது. என்னென்ன நகரம்? ஒன்று வெனிஸ், இரண்டாவது ஜெனோவா, புளோரன்ஸ், இப்படியான வணிக நகரங்கள் தோற்றம் பெறுது. ரைட், இப்ப நீங்க இத்தாலிக்கு நிறம் தீட்டி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நிறம் தீட்டாம இருந்தால் இந்த 3 இடத்தையும் குறிக்கலாம். ரைட், இல்லாட்டி உங்களோட கையில வேற ஒரு உலகப்படம் இருக்குமாக இருந்தால் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல குறிக்க தவறினால் இன்னொரு உலகப்படத்துல நாங்கள் குறிக்கலாம். சரியான, இன்னொரு உலகப்படத்துல நாங்கள் பிள்ளைகள் குறிக்கலாம். உங்களோட கையில இருக்கும், அல்லது ஏற்கனவே படிச்சு கொண்டிருக்காங்க ஒரு புக் இருக்கும், அதுலயாவது குறிச்சுக்கொள்ளலாம். இப்ப என்ன இடம் குறிக்க போறோம்? புளோரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடம். இங்க பாருங்க, இப்ப நான் புளோரன்ஸ் என்ற இடத்துக்கு நோட் பண்றேன். நீங்க பாருங்க எல்லாரும். ரைட், புளோரன்ஸ். ரைட், நோட் பண்ணி எழுதி கொள்ளுங்க புளோரன்ஸ். அடுத்த பாருங்க வெனிஸ்.
நெட் குறிங்க பிள்ளைகள். பாரு ஜெனோவா குறிக்கும் பாரு. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இன்னொரு இடம் இருக்குது மிலான் என்ற ஒரு இடம், அதையும் குறித்துக் கொள்ளுங்க. மிலான் இங்க பாருங்க, மிலான். அடுத்து ஜெனோவா இங்க பாருங்க. ரைட், ஜெனோவா. அப்ப எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள், எழுதிக் கொள்ளுங்க. ரைட், ஓகே. பாருங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், எல்லாரும் பாருங்க. எழுதுறேன், நான் அந்த இடத்தை எழுதுறேன், இல்லாட்டி எழுதிக் கொள்ளுங்க நீங்க. முதலாவது பாருங்க பிள்ளைகள், இதுதான் என்ன சொன்ன நான், வெனிஸ், இது புளோரன்ஸ், இது மிலான், இது ஜெனோவா. ரைட். இதோட இன்னொரு இடம் இருக்கு பிள்ளைகள், வத்திக்கான். இவெல்லாம் எங்களுக்கு இத்தாலிக்குல நாங்கள் உரோம் எங்க குறிக்கிறோமோ, உரோமுக்கு பக்கத்துல குறிச்சமெண்டா சரி, வத்திக்கான். என்ன இடம்? வத்திக்கான். உரோமும் வத்திக்கானும் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வரும். வத்திக்கான் புரியும்பு உரோம் புரியும்பா கேட்க மாட்டாங்க, ஒன்னா கேட்க மாட்டேன். ரைட். அப்ப இப்ப எங்களுக்கு உலகப்படத்துல கூட நீங்க ஒரு மார்க்ஸுக்கு தயார் இல்ல, ஒரு மார்க்ஸுக்கு தயார். இந்த இத்தாலி தேசத்துல இருந்து பிள்ளைகள் ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பீங்க. இத்தாலி தேசத்துல இருந்து கட்டாயமாக கேட்பீங்க. சரியா? இத்தாலி தேசத்துல இருந்து கட்டாயமாக உங்க எல்லார்டையுமே கேட்பீங்க. அப்ப நீங்க அதுக்கும்படி எழுதக்கூடிய வகையில நீங்க எல்லாருமே இருப்பீங்க. ரைட். அதுக்கும்படி எழுதக்கூடிய வகையில எல்லாருமே இருக்கிறீங்க. அப்ப பாருங்க, அப்ப இங்க இருந்த செல்வந்த குடும்பங்கள் தங்களுடைய மறுமலர்ச்சியின் வளர்ச்சிக்கு ஆதரவு செய்யும். உதாரணமாக பிள்ளைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கிற செல்வந்த குடும்பம் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க புளோரன்ஸ் நகரில வாழ்ந்து, எங்க பிள்ளைகள் புளோரன்ஸ் நகரில வாழ்ந்து மெடிசி என்று சொல்லப்பட்டுகின்ற ஒருவர். ஆறு பிள்ளைகள் மெடிசி. ரைட், மெடிசி. இப்ப பாத்தீங்கள் என்று சொன்ன பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் ஒரே வர்த்தகத்தினால உழைச்சு பணங்களை சம்பாதிக்கும். ஆனால் நிம்மதியான வாழ்க்கையில், அப்ப தங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காண்டி கலைகள் மீதான நாட்டங்களை செலுத்தும். எங்கள் மீதான நாட்டம் பிள்ளைகள் கலைகள் மீதான நாட்டம். அவ்வாறு ஓய்வு நேரங்கள்ல கலைகள்ல ஆதரவு தெரிவிக்கின்ற போதுதான் இந்த புளோரன்ஸ் நகரை சேர்ந்த மெடிசி என்பவர் ஆதரவு வழங்கும். அந்த ஆதரவு தான் பிற்காலத்துல ஐரோப்பாவில மறுமலர்ச்சி ஏற்பட காரணம். அடுத்தபடியும் பாருங்கள், அறிவு வளர்ச்சி. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில 12ஆம் நூற்றாண்டு கால பரப்புல சில பல்கலைக்கழகங்களினுடைய தோற்றம் இடம்பெற்று. 12ஆம் நூற்றாண்டு பாருங்க, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பானியா, அடுத்தது போர்த்துகல், இல்ல இங்கிலாந்து. சரியா? இங்கிலாந்து. இங்க 12ஆம் நூற்றாண்டுல பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெற்று. இருங்க, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பானியா, உள்ளாந்து. இப்ப பாருங்க உலகப்படத்து பிள்ளைகள், பிரித்தானியான்றது இந்த நாடு தான். இங்க பாருங்க எல்லாரும், இவ்வளவுதான் பிரித்தானியா. அப்ப எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும், பிரித்தானியா. இதே இடத்துல பிள்ளைகள் பெரிய பிரித்தானியான்னு கேட்டாங்கன்னு வைங்க, உங்கள்ட்ட பிரித்தானியா இல்ல இங்கிலாந்து எழுதுவோம். பெரிய பிரித்தானியான்னு கேட்டாங்கடா, நீங்க இந்த ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணிட்டு காட்டும். பெரிய பிரித்தானியா, பெரிய பிரித்தானியா. ரைட், பெரிய பிரித்தானியா. பிரித்தானியாண்டா இதுதான் இங்கிலாந்துண்டாலும் இந்த தேசம் தனியா அந்த நிறந்துடிகளை மட்டும். இங்க பாருங்க, இந்த நிறந்துடிகளை மட்டும்தான் இங்கிலாந்து அல்ல பிரித்தானியா. அடுத்த பாருங்க பிள்ளைகள், இத்தாலி குறிச்சிட்டு ஸ்பானியா. பாருங்க, இதுதான் பிள்ளைகள் ஸ்பானியா. ரைட், இந்த தேசம் தான் பிள்ளைகள் இஸ்பானியா என்று சொல்லப்படுகின்ற தேசம். என்ன தேசம்? ஸ்பானியா என்று சொல்லப்படுகின்ற தேசம், இஸ்பானியா. ரைட். அடுத்த பிரான்ஸ்.
இங்க பாருங்க, ஸ்பானியாவுக்கு பக்கத்துல இருக்கிற தேசம் தான் என்ன பிள்ளைகள்? பிரான்ஸ். இதா பாருங்க, இவரான பிள்ளைகள் பிரான்ஸ். அப்ப இந்த தேசங்கள்ல பல்கலைக்கழகங்களோட தோற்றம் இருந்தது. அப்ப பாருங்க பிள்ளைகள், பிரான்ஸ்ல பாரிஸ் என்ற பல்கலைக்கழகம். பிரான்ஸ்ல என்ன பல்கலைக்கழகம் பிள்ளைகள்? பாரிஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழகம். பிரான்ஸ்ல என்ன பல்கலைக்கழகம்? பாரிஸ். ஸ்பானியாவில சலமானிக்கா. சலமானிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சலமானிக்கா. இத்தாலியில பீசா, பொலன்சோ, பாதுவா. ரைட், இத்தாலியில. அப்ப இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட். அப்ப இங்க எல்லா பிள்ளைகள் கிரேக்க லத்தீன் மொழிகள் அழிவடைந்து போன கிரேக்க ரோம பொக்கிஷமான நூல்கள் அச்சு இயந்திரங்களினுடைய கண்டுபிடிப்பு காரணமாக வேளவும் அச்சிடப்படுகிறது. அச்சிடப்பட்டு அதன் ஊடாக இந்த புண்ணிய வரலாறுகள் வெளிப்படுத்தப்படும். அதே விடயங்களை கொண்டு போய் பல்கலைக்கழகங்களையும் கற்பிக்கும். பிள்ளைகள், பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெறுவதற்கு முதல் குருமார்களையும் திருச்சபையையும் கொண்ட கல்வி முறைமை காணும். குருமாரையும் திருச்சபையை மையமாக கொண்ட கல்வி முறைமை காணும். இங்க இறையியல், மெய்யல், நாடகம் இப்படியான பாடங்கள் போதிக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்கள்ல பழைய இலக்கியம், இலக்கணம், வரலாறு இப்படியானவை போதிக்கப்பட்டது. பழைய இலக்கியம், இலக்கணம், வரலாறு இப்படியான விடயங்கள் சார்ந்த கல்விகள் இங்க போதிக்கப்பட்டது. அப்ப ஐரோப்பாவில அறிவினுடைய வளர்ச்சி, மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாகும். இப்ப தர்மிகள், ஐரோப்பாவில மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம் சொல்லுங்க? பிரதானமான காரணங்கள் மூன்றையும். ஓகே, வர்த்தக வளர்ச்சியும் புதிய செல்வந்தர்களின் தோற்றமும். ஓகே, அச்சிந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை. ஓகே, அறிவு வளர்ச்சி. ஓகே, நாடகவான் பயணங்கள் தோற்றமில்லை. சரியா சொல்லுங்க. நாடகவான் பயணங்கள் தோற்றம் வர மானிய முறையின் வீழ்ச்சி. மானிய முறையின் வீழ்ச்சி வர. பிள்ளைகள், உங்களோட பாடசாலையில வினா வரைக்குள்ள முதல் இந்த காட்டப்பட்ட 3 விடயம் தான் பிரதானமா சொல்லணும். இவன் 1, 2, 3. இதை விட்டு உங்கள்ட்ட மேலதிகமாக கேட்கப்படுகின்ற போதுதான் நீங்க இப்ப நான் சொல்ல இந்த மேலதிகமான 3 விடயம் இருக்கலாம். நாடகான் பயணங்களுடைய தோற்றம், மானிய முறையினுடைய வீழ்ச்சி, அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவை, பல்கலைக்கழகங்களுடைய தோற்றம், இது மேலதிகமா 4வது 5வது விடத்துக்கு எழுதிக் கொள்ளும். இப்ப நாங்கள் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்களை பார்த்தோம். இப்ப பாருங்க அடுத்த விஷயம். இந்த ஐரோப்பாவில மாற்றத்துக்கு செல்வாக்கு செலுத்திய துறை, மறுமலர்ச்சியில செல்வாக்கு செலுத்திய துறை. இந்த துறைகள்ல ஐரோப்பாவில மாற்றம் நிகழ்வு. 1 கல்வி, 2வது அரசியல், 3வது பொருளாதாரம், 4வது விஞ்ஞானம். அப்ப ஐரோப்பாவின் மாற்றத்துக்கு கல்வி ரீதியான மாற்றம் என்ன, அரசியல் ரீதியான மாற்றம் என்ன, பொருளாதார ரீதியான மாற்றம் என்ன, விஞ்ஞான ரீதியான மாற்றம் என்ன என்ற விடயத்தை பார்ப்போம். அப்ப பிள்ளைகள், நாங்கள் இதுல முதலாவதாக கல்வி மாற்றம், கல்வி மறுமலர்ச்சி. கல்வி மறுமலர்ச்சி என்றா என்ன? ஐரோப்பாவில் கிபி 15ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில் இருந்த மொழி, இலக்கியம், சிற்பம், சித்திரம், கட்டிடக்கலை. பாருங்க, ஐரோப்பாவில் இருந்த மொழி, இலக்கியம், சிற்பம், சித்திரம், கட்டிடக்கலை இந்த துறைகளில் ஏற்பட்ட பாரிய மாற்றம் நாங்கள் எவ்வாறு சொல்லுவோம்? கல்வி மறுமலர்ச்சி என்று சொல்லுவோம். இந்த மறுமலர்ச்சி கல்வி மறுமலர்ச்சி. பிள்ளைகள், ஐரோப்பாவில கல்வி மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? கல்வி ரீதியான மாற்றம் என்ன என்று பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், ஐரோப்பாவில கல்வி மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள்? ஐரோப்பாவில கல்வி மறுமலர்ச்சி ஒன்று சொல்லிட்டு, இலக்கியம், மொழி என்பவற்றில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப உங்களுக்கு தெரியும், இங்க மொழி என்ன மொழி? கிரேக்க உரோம பண்பாடுகள். அச்சு இயந்திரம் கண்டறியப்படுதல். 3வது நோட் பண்ணிக் கொள்ளுங்க. பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெறுதல். பல்கலைக்கழகம் தோற்றம் பெறல். பல்கலைக்கழகம் தோற்றம் பெறல். 4வது எழுத்தாளர்கள் அல்லது மானிடவாதத்தின் தோற்றம்.
எழுத்தாளர்களின் தோற்றம் அல்லது மானிடவாதத்தினுடைய தோற்றம் அல்லது கல்விமான்களினுடைய தோற்றம் அல்லது கல்விமான்களினுடைய தோற்றம் மூன்றில் ஏதாவது ஒன்று எழுதிக் கொள்ளலாம். கல்விமான்களுடைய தோற்றம் எழுதலாம் அல்லது மானிட எழுத்தாளர்கள் தோற்றம் என்று சொல்லலாம் அல்லது மானிடவாதம் என்று சொல்லலாம். பிள்ளைகள் நாங்கள் மானிடவாதம் என்றா என்ன? எல்லாரும் கடவுள் தான் பெரிதானவன், கடவுள் தான் எல்லாம் என்றிருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் விட மனிதன் மேலானவன் என்ற கொள்கை தோற்றப்படும். பிள்ளைகள் எக்ஸாம்ல வந்தது, ஃபைனல் ஓ லெவல் எக்ஸாம்ல வந்தது. மானிடவாதம் என கருதப்படுவது யார்? எல்லாவற்றையும் விட மனிதன் மேலானவன் என்ற விடயத்தை வெளிப்படுத்தும். அப்ப பாருங்க பிள்ளைகள், கல்வி மறுமலர்ச்சிக்கான காரணம் என்ன? மானிடவாதத்தினுடைய தோற்றம் அல்லது கல்விமான்களுடைய தோற்றம் அல்லது எழுத்தாளர்களுடைய தோற்றம், இது ஒரு காரணம். இரண்டாவது, இலக்கிய மொழி என்பவற்றில் ஏற்பட்ட மாற்றம். மூன்றாவது, அச்சு இயந்திரம் கண்டறியப்படுதல். நாலாவது, பல்கலைக்கழகங்களுடைய தோற்றம். இதுதான் பிள்ளைகள் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி. என்ன மறுமலர்ச்சி? கல்வி மறுமலர்ச்சி என்பதற்கான காரணம். பிள்ளைகள் வடிவா கிடைக்கணும். இந்த வருடம் ஃபைனல் எக்ஸாம், டேர்ம் எக்ஸாம் ரெண்டுலையும் கேள்வி கட்டாயம் இருக்கு. அவதானமாக கேட்டுக்கொள்ளும். இங்க படிக்கிறதே அப்படியே மண்டைகளை நிற்கும். அதுதான் மார்னிங் கிளாஸ். எங்களோட மனசு ஃப்ரீயா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. விளம்ப கடினம் இருக்கலாம், ஆனாலும் படிக்கும். அப்ப நாங்கள் கல்வி மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அச்சு இயந்திரம் தெரியும். யார் பிள்ளைகள் கண்டுபிடிச்சு? யோகானஸ் கூடன்பெர்க். எத்தனையாம் ஆண்டு? 1454ஆம் ஆண்டு. என்னதான் கண்டுபிடிச்சது? அச்சு இயந்திரம். இந்த யோகானஸ் கூடன்பெர்க் இந்த தாய்நாடு என்ன பிள்ளை? ஜெர்மனி. இந்த நாடு ஜெர்மனி. யார் கண்டுபிடிச்ச பிள்ளைகள்? யோகானஸ் கூடன்பெர்க் அல்ல கூட்டன்பெர்க். இந்த நாடு ஜெர்மனி. எத்தனையாம் ஆண்டு? 1454ஆம். பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களுடைய தோற்றம் அது சொல்லி தந்தது. இத்தாலி பொலஞ்சா, பாதுவா, பீசா. இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட். பிரான்ஸ் பாரிஸ். ஸ்பானியா சலமானிக்கா. பிள்ளைகள் எல்லாம் நோட் பண்ணணும் இந்த டியூட்லயே. கல்விமான்களுடைய தோற்றம் அல்ல மானிடவாதம். கல்விமான் பல எழுத்தாளர்கள் இங்கே தோற்றம் பல எழுத்தாளர் பாருங்க. ஒன்று பிள்ளைகள் தாந்தே. சொல்லுங்கப்பா. ஐரோப்பாவில் இருக்க பல்கலைக்கழகங்கள் என்ன? ஒன்று இத்தாலியில தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகம் பொலஞ்சோ, பாதுவா, பீசா. இங்கிலாந்துல தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட். ஸ்பானியாவில் தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகம் சலமானிக்கா. பிரான்ஸ்ல தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகம் பாரிஸ். பிள்ளைகள் விளங்கப்படுத்தியே தயவு செய்து பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் எல்லாரும் நோட் பண்ணிடுவோம். கல்விமான் பாருங்க. ஒன்று தாந்தே, பெட்ராக், பொக்காஷியோ, நிக்கோலாய் மாக்கியவெல்லி, தோமஸ் மோர், காஸ்மஸ், பிரான்சிஸ் பேகன். இப்படி பல கல்விமான்கள் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்று. அதுல இத்தாலியில இந்த 4 பேரை விளக்கினோம். இத்தாலியில இந்த 4 பேர் தாந்தே, பெட்ராக், பொக்காஷியோ, ஜியோவானி பொக்காஷியோ, நிக்கோலாய் மாக்கியவெல்லி. பாருங்க அங்கால இருக்குது. பாருங்க அங்கால படங்களோட இருக்குது. மறுமலர்ச்சி காலத்தினுடைய எழுத்தாளர்களுக்கு பாருங்க நாடுகளை வகைப்படுத்தி காட்டுகிறது. இலகுவா படிக்கிறது. பாருங்க தாந்தே, பெட்ராக், ஜியோவானி பொக்காஷியோ, நிக்கோலாய் மாக்கியவெல்லி. பிரான்ஸ் ராஸ்மஸ். இங்கிலாந்து தோமஸ் மோர், பிரான்சிஸ் பேகன், வில்லியம் ஷேக்ஸ்பியர். இதுல பிள்ளைகள் இந்த தாந்தே, பெட்ராக் இவர்கள் 2 பேரும் சிறப்பு பெறினோம். தாந்தே இலக்கியத்தினுடைய தந்தை. பெட்ராக் மானிடவியலின் தந்தை. பிரான்சிஸ் பேகன் ஆங்கில இலக்கிய தாரகை என்று சிறப்பிக்கப்படுறவர். ஆங்கில இலக்கிய தாரகை என்று சொல்லி சிறப்பிக்கப்படுறவர் யார் பிள்ளைகள்? இந்த பிரான்சிஸ் பேகன். அப்ப இவ்வாறான எழுத்தாளர்கள் பிள்ளைகள் ஐரோப்பாவில தோற்றம் பெறினோம். எங்க பிள்ளைகள் தோற்றம் பெறினோம்? ஐரோப்பாவில். மறுமலர்ச்சி கால எழுத்தாளர். அப்ப இந்த மறுமலர்ச்சி காலத்தினுடைய எழுத்தாளர்களான இவர்கள் என்ன செய்யணும் என்றால்
பல்வேறு விதமான நூல்களை பல்வேறு விதமான நூல்களை எழுதினார். குறிப்பாக பாருங்க, நிக்கோலாய் மாக்கியவெல்லி பிரின்ஸ் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். பிரின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஆர்வலர்கள் எழுதினது நிக்கோலாய் மாக்கியவெல்லி. ஆர்வலர்கள் நிக்கோலாய் மாக்கியவெல்லி. அப்ப தாந்தே அப்ப உங்களுக்கு தாந்தையே தெரியும் பிள்ளைகள். அப்ப இவரை நாங்கள் இலக்கியத்தின் தந்தை என்று சொல்றோம். இலக்கியத்தினுடைய தந்தை. ஆர்வலர்கள் இலக்கியத்தின் தந்தை தாந்தை. அப்ப தாந்தையால என்ன இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு? தாந்தையால என்ன இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு? டிவினா கொமிடியா. என்ன தாந்தையால் எழுதப்பட்ட இலக்கியம் என்ன பிள்ளைகள்? டிவினா கொமிடியா என்ற இலக்கியம் இந்த தாந்தை என்பவரால் எழுதப்பட்டது. விளைக் கொள்ளுங்க. டிவினா கொமிடியா லகாமிடியா. டிவினா கொமிடியா. பெட்ராக் லோராவுக்கு எழுதப்பட்ட கவிதை. லோராவுக்கு எழுதப்பட்ட கவிதை. லோராவுக்கு எழுதப்பட்ட கவிதை. யார் பிள்ளைகள்? பெட்ராக். லோராவுக்கு எழுதப்பட்ட கவிதை. பாருங்க, இவ்வாறெல்லாம் சிறந்த எழுத்தாளர்கள் இருக்கணும். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த தாந்தே பெட்ராக் இவைகள் ரெண்டு பேரையும் பிள்ளைகள் நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னா, தாந்தே பெட்ராக் இவைகள் ரெண்டு பேரை நாங்கள் எப்படி சொல்லுவோம்டா, மறுமலர்ச்சியினுடைய இரு கண்கள் என்று சொல்லுவோம். மறுமலர்ச்சியினுடைய இரு கண்கள். சரியா? மறுமலர்ச்சியினுடைய இரு கண்கள். இதனுடைய இரு கண்கள் பிள்ளைகள்? மறுமலர்ச்சியினுடைய இரு கண்கள். அதே மாதிரி இந்த தோமஸ் மூர் வந்த இலக்கியம் என்ன பிள்ளைகள்? யுடோப்பியா. என்ன இலக்கியம்? யுடோப்பியா என்ற இலக்கியம் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. யார் எழுதின இலக்கியம்? தோமஸ் மூர் எழுதின இலக்கியம். என்ன இலக்கியம்? யுடோப்பியா. என்ன இலக்கியம் பிள்ளைகள்? யுடோப்பியா. யார் எழுதினது? தோமஸ் மூர் எழுதின நூல். சரியான என்ன இலக்கியம் பிள்ளைகள்? யுடோப்பியா என்ற நூல். அடுத்த பாப்பம் பிள்ளைகள், ராஸ்மஸ் என்பவருடைய நூல் இருக்காண்டு. ராஸ்மஸ். அப்ப ஐரோப்பாவில இவரும் ஒரு சிறந்த எழுத்தாளர். இந்த ராஸ்மஸ் என்று சொல்லப்படுறவர். இவர் இந்த மூடர்களை பாராட்டுதல் என்ற நூல் எழுதினவர். என்ன நூல் பிள்ளைகள்? மூடர்களை பாராட்டுதல். இல்ல மடமையின் புகழ்ச்சி என்று கூட அதை நாங்கள் சொல்லலாம். மூடர்களை பாராட்டுதல். அதான பிள்ளைகள், எதை பாராட்டுதல்? மூடர்களை பாராட்டுதல். மூடர்களை பாராட்டுதல். ஓகே, இதை பாராட்டுதல் பிள்ளைகள்? மூடர்களை பாராட்டுதல் என்ற நூல். அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ராஸ்மஸ் மூடர்களை பாராட்டுதல். மூடர்களை பாராட்டுதல். அப்ப இவர பேரும் தான் பிள்ளைகள் முக்கியமான விடயம். நிக்கோலாய் மாக்கியவெல்லி த பிரின்ஸ் அல்லது இளவரசன். த பிரின்ஸ் அல்லது இளவரசன் என்ற நூலை எழுதி கொண்டார். அப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இன்றைய வகுப்பில் படிச்ச விஷயம் மறுமலர்ச்சி என்பதன் பொருள். மறுமலர்ச்சி என்றால் என்ன? மறுமலர்ச்சி எந்த நாட்டில் இடம்பெற்றது? மறுமலர்ச்சி எத்தனையாம் நூற்றாண்டு இடம்பெற்றது? மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள், மறுமலர்ச்சியின் மாற்றத்துக்கான முக்கிய துறைகள், கல்வி மறுமலர்ச்சியில நூலாசிரியர், கல்வி மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள், அதோட உலகப்படம் சார்ந்த விடயம். இவ்வளவு இன்றைய நாள் வகுப்புல நாங்கள் நிறைவு செய்து இருக்கிறோம் பிள்ளைகள். இன்றைய நாள் வகுப்புல நாங்கள் எல்லாரும்